சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் விளைவித்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கேன் வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டாக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமா சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கியிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறது தவறு. தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடையின் அன்பு வணக்கம். நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெருசாக பேசுறதே கிடையாது. இவர் சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த முறை நடக்கும்போதும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் கிராஸ் பண்ணி பேசினார். பெருசாக இவர் ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆனால் அதே சட்டமன்றத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தவர், வேறு யாரும் இல்லை, நம்ம பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் தான். ஆதவ் இருக்கார் இல்லையா, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ், அவர் கொஞ்சம் துடுக்குத்தனம்லாம் கிடையாது. வாயை திறந்தாலே பொய், உண்மை வர்றதில்லை. ஆனால் மடம் மாற்றுறதுக்கான முயற்சியை நல்லாவே செய்கிறது. வெளிப்படையாக நேற்று தெரிஞ்சிருச்சு. சொல்லுவாங்கல்ல, ஏன்னா சாதுவாக சும்மா உட்காந்துட்டு இருப்பாரியா அவரையே கொந்தளிக்க வச்சியப்பா அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் வெகுண்டு டென்ஷன் ஆகி வச்சு செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த தாவேக அரசாங்கம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரை சொல்லிட்டாங்க. அதாவது திமுக லஞ்சம் வாங்கியது, திமுக பல துறைகள்கிட்ட கட்சிக்கு அவங்க பெரிய பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் வசூல் பண்ணிட்டாங்க. அந்த விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உளறிட்டாங்க. ஆனால் அந்த பார்ட்டி ஃபண்டுக்கான ஆதாரங்கள் திரட்டுறதுல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க நினச்சது என்ன தெரியுமா அவங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின கதை இருக்கு இல்லையா, சரக்கு டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதெல்லாம் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது அப்படின்னு தான் இவங்க அதை கதை கட்டி விட்டாங்க. நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சப் விஜய் அவர்கள், அவர் என்ன சொன்னார்னா பார்ட்டி ஃபண்டு அப்படின்றத மறைமுகமாக செந்தில் பாலாஜி 10 ரூபாயை பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படியே வாங்கி கோடி கோடியாக கூச்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பொய்யான நரேட்டிவை செட் பண்ணார், பொய் பரப்புனார். அவர் உண்மை பேசலை. ஆனால் என்னன்னா கர்மா துரத்தி அடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கர்மா இப்போ இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டு இவரை சீட்டில் உட்கார வச்சுட்டு அதே பாட்டிலுக்கு 10 ரூபாயை இப்போ 20 ரூபாய் ஆக்கி முன்னாடியும் அடிக்குது, பின்னாடியும் அடிக்குது. நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பில்லை, அப்புறம் அவதூறு பரப்பிட்டேன்னு நீங்கள் கிளம்பி வந்துடாதீங்கப்பா. அது என்னன்னா, அவர் பேசினாலும் எதிரில் முகத்துக்கு நேராக அவரை திட்டுறாங்க, அவர் இல்லாத இடத்துல பின்னாடியும் திட்டுறாங்க. அதை தான் முன்னாடியும் அடிக்குது, பின்னாடி அடிக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் எதுவும் வேறு மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவர் அது சொன்னது இப்போ பதில் சொல்ல முடியல, என்னென்னமோ டக்கர் அடித்து பார்க்குறாங்க, அதுக்கு விடை கிடைக்கல. சரி, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ இவங்க மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டாகணும்னு குதிரை பேரம்னாங்க, அப்புறம் ஆட்சி கவிழ்ப்புனாங்க, யானை பேரம்னாங்க, திமிங்கல பேரம்னாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் அதுக்கு காசு வாங்குறேன்னாங்க. அப்புறம் கல்வித்துறையில் பணம் லைசன்ஸ் வாங்கி தரத்துக்கு கோடி கோடியாக கொள்ளடிச்சாங்கன்னாங்க. எதுலேயுமே திமுக மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் ஆதாரத்தோடு சொல்ல முடியல. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது எதிரே சொல்லுவாங்க, அது ஆதாரமாக இருக்காது. அந்த அடிப்படையில் பார்ட்டி ஃபண்டுன்னு வேற போன சட்டமன்ற கூட்டத்தொடர் சொல்லியாச்சு. எதிர்கட்சிகள் எந்திரிச்சு உடனே இம்மீடியட்டாக ஸ்பான்டனியஸாக எழுந்துச்சு, பார்ட்டி ஃபண்டு தானே, எந்த பார்ட்டி, யார் சொல்லுங்கள் பார்க்கலாம், தைரியமாக தான் சொல்லுங்கள், நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாரா? அதுக்காக நாயா பேய அலையிறாங்க, யாரும் மாட்டல. ஏங்க அப்படி ஒரு விஷயம் இருந்தால் தானங்க மாட்டுவாங்க, அப்படி இல்லை. ஆனால் இவங்க இதை தேடிக்கிட்டே இருக்காங்க, இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்டை என்னடா சொல்லி பார்க்குறது, யாரை சொல்கிறது, என்ன பண்ணுறது, நமக்கு எந்த ஆதாரமும் தெரியலையே நமக்கு. சரி, ஓகே, ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நம்ம ஆதரவு ஒரு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி வாயை விட்ட உடனே வச்சு செஞ்சிட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் வச்சு செஞ்சிட்டாங்க. அதில் ஸ்பெஷல் ஐட்டமாக செஞ்சது நம்ம ஓபிஎஸ் தான். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, லாட்ரி நிறுவனங்கள்கிட்டேருந்து, யார் ஆதவ் பேசும்போது, லாட்ரி நிறுவனங்கள்கிட்டேருந்து திமுக 900 கோடி வாங்குச்சு. ஏன் வாங்குச்சு, அது பேர் என்ன
அப்படின்னு வந்து ஏன் வாங்கினீங்க, தைரியம் தான் சொல்லுங்க, தைரியம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அது வந்து நன்கொடை. அது திமுக மட்டும் வாங்குறது இல்லை, அது வந்து எல்லா கட்சியும் வாங்குது. பாஜக வாங்குது, அதிமுக வாங்குது, காங்கிரஸ் வாங்குது. ஊரில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட நன்கொடை வாங்குவது வழக்கமாக நடக்கிற நடவடிக்கை. அவங்க அந்த நன்கொடை கொடுத்துட்டு வருமான வரியில் அவங்க கணக்கு காட்டிப்பாங்க அந்த நிறுவனங்கள். இந்த லாட்ரி குடும்பம் வந்து 900 கோடி ஏதோ திமுகவுக்கு மட்டும் கொடுத்த மாதிரி பேசுறது உண்மையிலேயே ஆதவுக்கு அறிவில்லைன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அறிவில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். தனக்கு சுத்தமாக மண்டையில் மசாலா கூட கிடையாது, அது எம்டி மண்டை வெசல் வந்து காலி, எம்டி காலியான பாத்திரம் தான் மண்டையில் இருக்குன்னு அவரை ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். ஏன்னா இந்த அவர் சொல்லுகிற அவங்க மாமனார், இந்த முடிவெட்டுறவங்களை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியை நான் முழுசாலாம் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுங்க. அதாவது என்னென்னா, வேலை இல்லாதவன் ஒரு வேலை செஞ்சானா, வேலை இல்லாதவன் ஒரு டேஷில் ஒரு வேலை செஞ்சானா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தோணுச்சோ அந்த பழமொழி தெரிஞ்சால் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சியில் மனுஷனை கட்சி மாதிரி எதுவுமே கிடைக்கல பார்ட்டி ஃபண்டு பற்றி புகார் சொல்ல, குற்றம் சொல்ல, குறை சொல்கிறதுக்கு. அப்போ கொடுத்த நன்கொடையை பார்ட்டி ஃபண்டாக மாற்றி அது திமுக மட்டும்தான் வாங்கின மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா, சட்டமன்றத்தில் அவை குறிப்பில் ஏற்றிட்டோம்னா, பின்னால் வரும் சந்ததி அதை வந்து கல்வெட்டில் பதிச்ச மாதிரி பக்கத்தில் உட்காந்து ஆதவுக்கு ஒரு செலவு வைப்பாங்கன்னு ஆதவ நினச்சிக்கிட்டாரு போல இருக்கு. அதான் மங்குடிகளாக இருக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? அதனால தான் இவங்களை தற்கூறின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது நன்கொடை, அதுக்கு பேர் நன்கொடை. அது எல்லா கட்சியும் வாங்குது. உடனே இதை பேசி முடித்த உடனே ஆதவ் அப்படி பேசினார், தைரியம் இருக்கானோடனே உதயநிதி ஸ்டாலின் எழுந்துச்சு சொன்னார், இந்த காசை கொடுத்தாரு இல்லையா லாட்ரி மார்ட்டின்னு, அவர் உங்கள் மாமனார் தானே, உங்கள் மாமனார்கிட்ட போய் கேளுன்ட்டார். உடனே கவுண்டர் கொடுக்குறாராம் ஆதவ் திரும்ப ஏஞ்சி. உங்கள் அப்பா எனக்கு தெரியாது, நான் இல்லை, நான் எந்த தொழிலும் கிடையாது, உங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அப்போ உங்கள் அப்பாட்ட போய் அவர் இங்கே தேடி பார்க்குறேன் காணோம், நீ போய் வீட்டில் போய் கேளுனார். இதுதான் ஆணவத்தினுடைய உச்சமான பேச்சு. இதெல்லாம் அருவருப்பாக தெரியலையா சபாநாயகருக்கு? சபையில் இல்லாத ஒருத்தர், அவையில் இல்லாத ஒருத்தர் பற்றி பேசக்கூடாது. அவர் தோத்துட்டாருன்றதை திரும்ப திரும்ப குத்தி காட்டுகிற வேலையை கேடுகட்ட சில்வன்ட்டு. அதனால தான் இந்த ஆளை வந்து நம்ம சில்வன்ட்டுன்னு சொல்கிறோம். ஒருத்தர் சபையில் இல்லைன்னா நாகரிகத்தோடு நடந்துக்கணும். நீ ஏதோ பிறக்கும் போதே அமைச்சராக பிறந்துட்டியா? ஏதோ குருவிக்கார பணம் உந்த கதையை நீ அமைச்சராகிட்ட. நீ இன்னைக்கு தான் அமைச்சராகி ஏதோ மாச சம்பளம் வாங்குற. நேற்று வரைக்கும் மாமனார் சோத்தில் தானே சாப்பிட்ட. அவருடைய உழைப்பில் கிடைச்ச காசில் தானே சாப்பிட்டா. அது லாட்ரி காசு தானே, அந்த காசில் தானே நீ வந்து சாப்பிட்ட. அப்படி பேசிட்டாரு. தேடி பார்த்தேன், அப்பாவை காணோம், வீட்டில் இருப்பார், போய் கேளு, அவர் நல்லா சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஆக்சுவலாக இதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாத வார்த்தைகள். அதாவது உங்கள் மாமனார்கிட்ட போய் கேளுன்னு சொன்ன உதயநிதி சொன்ன வார்த்தையும் தவறு. ஆதவுடைய வாய் துடுக்கான உங்கள் அப்பா காணோம், உங்கள் அப்பாவை போய் வீட்டில் போய் கேளுன்னு சொன்ன அந்த வார்த்தையும் தப்பு. ஆக ரெண்டு தரப்புலேருந்து அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் நீக்கப்படணும். அதை ஏவாவேலும் சொல்லிட்டாரு, கேஎன் நேரும் ஏஞ்சி சொல்லிட்டார். இது வந்து ரொம்ப தப்புங்க, ஏன்னா சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி தான் இருக்குது இது, அதனால் இதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் ஒருபடி மேலே போயிட்டு பார்ட்டி ஃபண்ட்னா என்னன்னு விளக்குனார் அவர். நீங்கள் லாட்ரி காசை பற்றி பேசுகிறாருங்க, லாட்ரி காசை வந்து பிஜேபி வாங்குது, காங்கிரஸ் வாங்குது, எல்லா கட்சியும் வாங்குறாங்க அப்படின்னோடனே எதிர்த்தரப்பு வந்து அது ஆளுங்கட்சி தரப்புலேருந்து கோஷம். இல்லை அது வந்து இவங்க மட்டும் தான் வாங்கினாங்க, இவங்க மட்டும் தான் வாங்கினாங்க கத்தின உடனே அது ஓபிஎஸ் எகிரி அடித்தார். உங்களுக்கு தெரியாது எல்லா கட்சியும் வாங்கும், எல்லா கட்சியும் வாங்கியிருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டு ஆதவை மண்டையிலேயே நறுக்குன்னு கொட்டியிருக்கு. ஏன்னா வாய் துடுக்கா பேசலாமா? இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது, சபைக்கு உண்மை தான் சொல்லணும், பொய் பரப்பக்கூடாது. நீங்கள் வந்து அதை லஞ்ச பணம் மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அதை செய்யாதீங்கன்ட்டு இந்த வார்த்தையை எக்ஸாக்டாக சொன்னார். ஆதவை பார்த்தே சொன்னார், இந்த நன்கொடையை லஞ்ச பணமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்காதீங்க, திருட்டுத்தனம் பண்ணாதீங்க, இதை உண்மையிலேயே நன்கொடை தான். நன்கொடை எல்லா அரசியல் கட்சியும், ஏதோ திமுக மட்டும் வாங்குதுன்னு கிடையாது அப்படின்னு சொன்னது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். அவர் இப்போ திமுக சேர்ந்தார், திமுக போயிட்டார் வச்சுங்க. ஆனால் இன்றைக்கி அவர் பேசுனது தான் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் இன்றைக்கி ஆக்சுவலாங்க விஜய் என்ன சொன்னாரோ அது நடந்துச்சுங்க. விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஓடி போயிடுறாங்க, அதனால் இனிமேல் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கேட்டெல்லாம் கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் பேசணும் போல இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏக்களை சிறை பிடித்துட்டு அரங்கத்துக்குள்ளே
இவர் பேசுகிறத அவங்க கேட்கணும்னு நினச்சாரு. ஆனால் அப்படியே வரலாறு திரும்பின மாதிரி உல்டாவாகி போச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களாக இருக்கிற பலர், முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் வந்து சௌமியா அன்புமணி, அப்புறம் பாமகவை சேர்ந்த கணேஷ்குமார், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து ஆளுங்கட்சியை வச்சு செஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ரகம் வேற எங்கேயும் கிடையாது. எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க. அவ்வளோ கொடூரமான சிக்கலில் தாவேக மாட்டிக்கிச்சு. ஏன்னா வந்து நீங்கள் மேகதாது அணை விஷயத்தில் போய் நான் கர்நாடகாவுக்கு போய் எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன், எனக்கான மக்களுக்காக நான் எதை வேணா தாங்குவேன்னு ஒரு பில்டப் பண்ணி மக்கள்கிட்ட அனுதாபத்தை தரலான்னு முதலமைச்சர் முயற்சி எடுத்தார். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கூப்பிட்டு வச்சு 2 வெளுத்து விட்டார். நீங்கள் அப்படிலாம் பேசி சும்மா சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்கள் போனால் அது தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ்நாட்டுக்கு தான் மானம் போகும் அப்படின்னு அவர் பேச, கணேஷ்குமார் அதையே பேச, சௌமியா அன்புமணி அதையே பேச, ஒரு படி மேலே போய் பிரேமலதாவும் அதையே பேச, சட்டமன்றமே இன்னைக்கு முதலமைச்சர் விஜயை வச்சு செஞ்சிச்சு. அவ்வளோதான். மத்தியானம் அவைக்கு அவர் வரவே இல்லை. வேலை முடிஞ்சு போயிடுச்சு அவருக்கு. யாருக்கு? முதலமைச்சருக்கு. ஏன்னா இவங்க வச்சு செய்கிறாங்கப்பா. ஏப்பா நீ என்னப்பா நீ பாட்டு எழுதி கொடுக்குற, நான் கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்குன்னு பார்த்தா அவங்க வேறு ஏதோ கேள்வி கேட்டு என்னை மடக்கிடுறாங்க, பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு போல இருக்கு. எனிவே மக்களே, ஓபிஎஸ் ஆதவுக்கு கொடுத்த அந்த பதில் தான் இன்னைக்கு ரொம்ப ஒரு விஷயமாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. இதுபோல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு வந்து புரிகிற விதத்தில், எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.